சரி, ஓகே, ரைட். இப்போ டாபிக் வருவோம். விஜய் அவர்களை ரொம்பவுமே கீழ்த்தரமாக கேவலமாக திமுக பேசுறதுல எந்த வித ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தொடர்ந்து அதே வேலை தான். விஜய் அவர்கள் பார்த்து பயத்தில் பேசுவாங்க, ஆனால் இல்லைனா பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இவங்களோட வேலை. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் வாங்குற அந்த 200 கோடி சம்பளம் எல்லாம் திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்களோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு லாக்கியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரனா இருந்திருப்பான். இப்போ திமுகனால தான் வந்து 200 கோடி சம்பளம் வாங்குற அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு திமுக போட்ட பிச்சை அப்படின்னு ஆர்எஸ் பாரதி, மூத்த அரசியல்வாதி, வயசான ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கலாமே, ஒரு வயசான கிழடு கட்டைன்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவரை பற்றி வீடியோ போடும்போது நான் என்னென்னமோ பேசலாம்னு நினச்சேன். எப்படி அப்படின்னா, பட் இந்த மாதிரி பேசக்கூடாது, அரசியலில் வந்து பலந்துன்னு கொட்ட போட்டவங்க மிகப்பெரிய அரசியல் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூடியூப்ல அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. யூடியூப்ல அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக தான், வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை அப்படின்னா வேணா அப்படின்ற மாதிரி போயிடலாம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் அந்த மாதிரி நம்ம போக வேணாம். ஏன்னா சில பேர் வந்து எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிப்ளை கொடுக்க முடியும். அந்த ரிப்ளை நம்ம கொடுக்கணும்னு நினச்சி ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். பட் நம்ம சேனல் கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்றக்காக தான் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு கேவலமாக பேசுறாரு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ விஜய் அவர்களுக்கு இவங்க தான் 200 கோடி பிச்சை போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை இவர் தான் நடத்துறாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயின். அங்கே அச்சடிக்க போகிற பணத்துக்கு கூட கரண்ட் பில் இவர் தான் கட்டுறாரு. ரிசர்வ் பேங்கே பார்த்தீங்கன்னா இவர் கையில் தான் இருக்குது. இவங்க எடுத்து பிச்சை போட்டாங்களாமா. சரி, ஓகே. இவங்களே பார்த்தோன்னா மக்கள்கிட்ட பிச்சை வாங்கி இப்போ ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காங்க. மக்கள் போட்ட பிச்சையில் தான் இப்போ அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. அது இப்படி ப்ரோ சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 10 வருஷமாக பார்த்தோன்னா மக்கள் இவங்களுக்கு பிச்சையை போடல, இல்லை இருண்ட ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இருண்ட கட்சி 10 வருஷமாக பார்த்தோன்னா ஆட்சிக்கே வராமல் மக்கள் பார்த்தோன்னா அப்படியே வந்து கூப்பிடுக்கார வச்சிருந்தாங்கல்ல. அதுக்கப்புறமா போனா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிச்சை போட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டு அந்த பிச்சை போட்டு இவங்க கொண்டாந்துருக்காங்க. அந்த இதில் பதவி பிடிச்ச அந்த ஆர்எஸ் பாரதி எல்லாம் சரி விடுங்க, நம்ம திமுக பேசுவானா இந்த நபரை பேசுவோம், ஏன்னா இவர் தான் அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கும்போது இவருக்கு அந்த பதவி என்ற பிச்சையை பார்த்தோன்னா இந்த மக்கள் தான் போட்டிருக்காங்க. அதனால இந்த நபர் தான் பார்த்தோன்னா வந்து மக்களோட பிச்சையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. மக்களோட காசு கொள்ளை அடிச்சிருப்பாங்கல்ல, அடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, அப்படியே அடிச்சிருப்பாங்க. அந்த பிச்சை காசில் வாழ்ந்துட்டு இவங்க பார்த்தோன்னா விஜய்க்கு பிச்சை போடுறாங்களாமா. எங்கேயோ ஒரு ப்ரொடியூசர் பார்த்தோன்னா அவருக்கு சம்பளம் தர்றாரு, ஆனால் இவங்க பிச்சை போடுறாங்க.